நேத்து கொள்ளு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு தோசையும் கருப்பு உளுந்து சட்னியும் தான். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அரைக்கப்பளவு கருப்பு உளுந்த லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டை வதக்கிட்டு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் புளியும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து நல்லா விழுதா அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா ஒரு ஹெல்தியான சட்னி ரெடி. கொள்ளு மாவு சூப்பராக புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். கொள்ளு மாவு எப்படி அரைக்கணும், அதோட மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக கொள்ளு தோசையும் கருப்புளுந்து சட்னியும் தான். அன்னைக்கு ஜூஸ்க்கு கேரட், ஆப்பிள், நெல்லிக்காய் போட்டு தான் ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். நாளைக்கு ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.